ஒரு சந்தேகம் சார். இப்போ ஒரு ஜாதகருக்கு 40 வயதுல தான் திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு அந்த ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, இல்ல நான் வீம்புக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி முன்னாடி கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் முறிவா? பண்ண முடியாதுங்க. அவ்வளவுதான், பண்ண முடியாதுன்ற ஒரே வார்த்தை தான். அதாவது நாங்க எப்படி சொல்றோம்னா 40 வயசு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்றது எந்த இடத்துலயும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நான் சரி ஓப்பன் ஹார்ட்டா பேசுறேன். இப்ப இத்தனை வயசு தான் கல்யாணம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இதே மாதிரி கிரக அமைப்பு இருக்கிற ஒருத்தர் 40 வயசு தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால இவருக்கும் 40 வயசுல கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதை தான் சொல்றோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. அப்ப இதே மாதிரி ஜாதகம் இன்னொருத்தர் 35 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, அவருடைய கல்யாணம் முறிவுல போய் நின்றுச்சுன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப ரெண்டும் அனுபவம். அப்ப ஜாதகருக்கு என்ன சொல்றோம்னா, சார் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தா 40 வயசுக்கு மேல தான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணணும்னா டிவோர்ஸ் ஆயிரும் சார் சொல்றோம். இது எதுவுமே ரெண்டுமே என்னதுன்னா என்னோட டேட்டா, பழைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த டேட்டா, நான் படிச்ச டேட்டா. அந்த டேட்டாவை நான் புக்கில் எழுதிருந்துச்சு, புக்கில் 15ஆம் பக்கம் எழுதிருந்துச்சு, 42ஆம் பக்கம் எழுதிருந்துச்சு, இந்த பாட்டில் எழுதிருந்துச்சுன்னு சொல்ல தேவையில்லை. நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சார் உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இங்க இருக்கிறதுனாலயோ இல்லைன்னா அந்த கிரகங்களை பத்தி பேசாம உங்க ஜாதக அமைப்புப்படி 40 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணணும், 35 பண்ணா டிவோர்ஸ் ஆயிரும் சார் நான் சொல்றேன். அப்ப நான் கண்டுபிடிச்சோ, நான் யோசிச்சோ, நான் எனக்கு உள்ள மேல இருந்து அசரீரி கேட்டு மெய் பிரபஞ்சம் எனக்கு சக்தி எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லல, நான் கால்குலேஷன் பண்ணி சொல்றேன்.